ஓம் சாந்தி. 7/3/81 அவ்யக்தவாணி. சாந்தி ஸ்வரூபத்தின் காந்தமாயி நாலாபுறமும் சாந்தியின் கிரணங்களை பரப்புங்க. இந்த அவ்யக்தவாணியில் பாபா 4-5 டாபிக் கவர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சாந்தி பற்றி பாபா சொல்கிறாரு. அடுத்து தாதிங்களை பாபா சந்திக்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒடிசா மற்றும் கர்நாடக் ஜோனை பாபா சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபரிஷ்தா சமான் ஸ்திதி ஆகுவதுக்கு என்ன செய்யணும் அதை பற்றி பாபா சொல்கிறாரு. அப்புறம் பாவக்கர்மத்திலேருந்து விடுபடுறது சாதனம் என்னன்னா லைட் ஹவுஸ் ஸ்திதி. அப்புறம் 4வது சங்கம யுகத்தில் பாபா மூலியமாக கிடைத்த எல்லா டைட்டிலும் நினைவு இருக்கா? அதில் முதல் டைட்டில் என்ன பாபா உங்களுக்கு கொடுத்தது? 5வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா சாட்சி பண்ணுற சீட்டில் இருந்து எல்லாத்தையும் பாருங்கள். இந்த சீட்டில் அமர்ந்திருந்தீங்கன்னா ஒருபோதும் டென்ஷன் ஆக மாட்டீங்க. ஸோ இதுதான் இந்த வாணியோட டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் யோகா பண்ணலாம். எல்லாரும் உங்கள் ஃபரிஷ்தா ஸ்திதியில் வந்துடுங்க. நான் ஆத்மாவும் லைட், இந்த உடலும் லைட், எல்லா விஷயத்துலேருந்து விடுபட்ட நான் ஒரு அவ்யக்த ஃபரிஷ்தா. அப்படியே மனதால் சூக்ஷ்ம வதனத்தில் வந்துடுங்க. அந்த பிரகாசமான வெண்மை நிறமான உலகம், அந்த சூக்ஷ்ம வதனத்தில் நான் ஆத்மா இருக்கேன். அந்த சூக்ஷ்ம வதனத்தை நல்லா ஃபீல் பண்ணுங்க. முன்னாடி பாருங்க, பாப் தாதாவும் எவ்வளோ பிரகாசமான ஒரு ஒளியாக இருக்காரு. அந்த ஃபரிஷ்தா ஸ்வரூபத்திலையும் பாபா இருக்காரு. அவருடைய திருஷ்டி, பாபா திருஷ்டி மூலியமாக இன்னைக்கு எனக்கு சாந்தியின் அனுபவம் பண்ண வைக்கிறார். பாபாட்டேருந்து அந்த சாந்தியின் கிரணங்கள் எனக்குள்ளார நிரம்பிட்டுருக்கு. ஸோ அந்த சாந்தி கூடவே பாபா எனக்குள்ளார அந்த சௌமானியம் நிரப்புறார். நீ யார் தெரியுமா? நீதான் சாந்தியின் ஃபரிஷ்தா அப்படின்னு பாபா எனக்கு சொல்கிறாரு. அந்த இதை நல்லா ஃபீல் பண்ணுங்கள். நான் சாந்தியின் ஃபரிஷ்தா, நான் சாந்தியின் மலராக இருக்கின்றேன். நான் ஆத்மா சாந்தி கொண்டா இருக்கேன். நான் ஆத்மா சாந்தியின் கடலாக இருக்கின்றேன். நான் சாந்தி தூதா இருக்கின்றேன். நானே சாந்தி ஸ்தம்பமாக இருக்கின்றேன். யார் என் பக்கத்தில் வந்தாலும் அவங்க அந்த சாந்தி அனுபவம் பண்ணுறாங்க. நான் அமைதியின் நட்சத்திரமாக இருக்கின்றேன். நான் அமைதியின் பறவை. நான் அசாந்தியில் இருக்கக்கூடிய ஆத்மாவை சாந்தி கொடுக்கக்கூடிய ஆத்மா. நானே சாந்தி தாமாக இருக்கின்றேன். எனக்குள் அளவற்ற சாந்தி இருக்கின்றது. இந்த அமைதி இப்போ உங்கள் முன்னாடி அந்த குளோபை பாருங்கள், இந்த உலகத்தை பாருங்கள். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆத்மாக்களுக்கும் போய் சேரட்டும். எல்லாருடைய மனமும் சாந்தமாகட்டும். இந்த உலகத்தில் அமைதி நிலவி இருக்கட்டும். எல்லாருடைய குடும்பத்தில், எல்லா நாட்டிலும், இந்த முழு பிரம்மாண்டத்திலும் அமைதி நிலவி இருக்கட்டும். ஸோ அதை நல்லா ஃபீல் பண்ணுங்கள். பாபாட்டேந்து அந்த சாந்தியின் கிரணங்கள் எனக்குள்ளார நிரம்பி என் மூலியமாக முழு உலகத்துக்கும் போதும். எல்லா ஆத்மாக்களும் அந்த சாந்தி அனுபவம் பண்ணுறாங்க. எல்லாரும் அந்த
எல்லாருடைய மனமும் சாந்தமாயிடுச்சு. அவங்களுக்குள்ளார உள்ள எல்லா சாந்தியும் போய் அந்த சாந்தியை நல்லா அனுபவம் பண்ணுறாங்க. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஸோ இந்த மாதிரி பயிற்சி நீங்கள் உங்கள் சென்டரில் நீங்கள் இதெல்லாம் கூட பண்ணலாம். எங்கேயாவது பிக்னிக் போகிறீங்க, அப்போ அந்த டைம் கூட அது வெறும் ஜஸ்ட் பிக்னிக்காக மட்டும் இல்லாமல் அது ஒரு கியான்யுக்த் பிக்னிக்காக இருக்கட்டும், அங்கே கூட நீங்கள் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணலாம். எப்படி பண்ணலான்னா, அந்த பிக்னிக் போகிறீங்க, அந்த இடத்துல நீங்கள் எல்லோரும் சுற்றி உக்காஞ்சிக்கலாம். நடுப்புற நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் குளோப் இருக்குது. ஸோ அப்போ ஒவ்வொருத்தவங்க இந்த ஒவ்வொரு சம்மானம் எடுத்துக்கோங்க. நான் சாந்தியின் ஃபரிஷ்தா, நான் சாந்தியின் தேவி, நான் சாந்தியின் எரிமலையாக இருக்கின்றேன், நான் சாந்தியின் கடலாக இருக்கின்றேன். எனவே ஒவ்வொருத்தவங்க அந்த சம்மானம் எடுத்துக்கிட்டு இந்த முழு உலகத்துக்கும் அந்த சாந்தியின் கிரணங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் ஒன்று பண்ணலாம். ஸோ அதனால் இதுதான் இன்றைக்குள்ள ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க். ஸோ இந்த ஹோம்ஒர்க் என்னான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் வீடியோ, அது ஒரு 30 செகண்ட்குள்ளார தான் இருக்கணும். அந்த வீடியோ ஒன்று எடுக்கணும். இல்லை ஒரு ஃபோட்டோ கூட நீங்கள் எடுக்கலாம். என்னென்னா, நீங்கள் இயற்கையில் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே நமக்கு ஒரு அமைதி ஃபீல் ஆகணும். அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுங்க. இல்லை ஒரு சின்னதாக ஒரு வீடியோ, ஒரு அமைதியான இடத்துல நீங்கள் அப்படியே அமைதியாக நடந்து போகிறீங்க, உங்களை பார்த்த உடனே நமக்கு அமைதி ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ எடுத்து நீங்கள் குரூப்பில் கூட அனுப்பலாம். ஸோ இந்த ஃபோட்டோ எதுக்குன்னா, உங்களுக்கு எப்பயாவது இந்த மாதிரி மைண்டு ரொம்ப அசாந்தியாக இருக்கும்போது, ரொம்ப ஹல்சல் ஆகும்போது நீங்கள் இந்த இதை பாருங்கள். இதுதான் உண்மையிலே நான் சாந்தமான ஆத்மா தான். நான் இந்த மாதிரி டென்ஷன் ஆகிற ஆத்மா இல்லை. இதுதான் என்னுடைய உண்மையான சொரூபம் அப்படின்னு நீங்களே உங்களை பாருங்கள். இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா, முழு நாள்லேயும் எவ்வளோ விதவிதமான ஆத்மாக்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொருத்தவங்க சம்ஸ்காரம் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அதுவும் கலியுக கடைசியில் ரொம்பவே எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. அத்தியில் போகுன்னு பாபா சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் புரிஞ்சிக்கவே முடிய மாட்டேங்குது சில நேரத்தில். என்ன இவங்க இப்படி இருக்காங்க, திடீர்னு எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு ஆத்மாக்களோட சம்ஸ்காரம் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. சில நேரத்தில் புரியவே மாட்டேங்குது. இவங்களாம் எதுக்கு தான் வந்தாங்களோ அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு ஆன்சரே இல்லை. இன்றைக்கி நண்பராக இருக்காங்க, நாளைக்கு அவங்களே எதிரியாக மாறிடுறாங்க. ஸோ அதனால் மனிதர்கள் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு பாவம் மட்டும்தான் அவர் எப்பயுமே எப்பயுமே அந்த ஒரே ஸ்திதியில் இருக்கக்கூடியவர். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து இப்போ எல்லாருக்கும் என்ன ஒரு விஷயம் ஒரு ப்ராப்ளமாக இருக்குன்னா, இப்போ கூட இங்கே நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. அதாவது ஞானத்தில் ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு ரொம்ப நல்லா அனுபவம் ஏற்பட்டது. 2 மணிக்கெலாம் நாங்களே ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சு யோகா பண்ணோம். நல்ல நல்ல அனுபவங்களாக இருந்துச்சு. புருஷார்த்தத்தில் நல்லா ஸ்பீடாக போகணும், ரொம்ப வண்டர்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் இப்போ ஏன் அந்த மாதிரி அனுபவங்கள் இல்லை? இப்போ புருஷார்த்தத்தில் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது, ஏன் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டாங்க. நிறைய பேரோட கேள்வி கூட இதாக இருக்குது, ஏன் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு. அப்போ இது என்னென்னா, ஞானத்தில் இது ஒவ்வொரு ஸ்டேஜஸ். இப்போ எப்படி மொபைலில், ஃபோனு, கம்ப்யூட்டர்லாம் சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகிட்டே போதும். இதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்தது. ஈவன் ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பட்டன் ஃபோன் அது ஒரு டைம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு நம்ம ஹேபிட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆடாக இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் இதில் ஷிஃப்ட் ஆனோன்னே இதுக்கு இதாகிடுச்சு. அதுலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் மாறிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு செட் ஆகிடும். ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம நம்ம அனுபவங்கள் மேலேயும் ஆசக்தி இருக்கக்கூடாது, அதையே பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, ஞானத்தில் ஸ்டார்டிங்கில் நல்ல அனுபவம் இருந்தது, வெரி குட், நல்லா இருந்ததா, ஓகே, அது முடிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும், அதையே பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. இப்போ நான் என்னோடய முயற்சியை இன்னும் அதிகரிக்கணும். இது ஒரு விதமான மென்டல் பிளாக்கேஜை நமக்குள்ளார வச்சுருக்கோம். ஸ்டார்டிங்கில் எவ்வளோ ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம யகீத்தில் கூட ஒரு பாட்டு இருக்குது, ஓ தின் கித்னே பியாரே ஏ தின் பி பியாரே. அந்த நாள் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்தது. இந்த நாளும் நல்லா தான் இருக்குது. இப்போ என்ன ஆச்சு, இப்போ நம்மள்ட்ட எக்ஸ்ட்ரா ஒரு அனுபவம் இருக்குது. என்னன்னா, அப்போ நம்ம நல்லா புருஷார்த்தம் பண்ணோம், ஸ்திதி நல்லா இருந்தது, நல்லா அனுபவம் இருந்தது. இப்போ கொஞ்சம் புருஷார்த்தத்தில் டீலாவ் ஆகிட்டோம், அதனால் ஸ்திதி நல்லா இல்லை, அனுபவமும் ஏற்படலை. அப்போ புருஷார்த்தம் பண்ணாததுக்கான அனுபவமும் இப்போ என்கிட்ட இருக்குது, எக்ஸ்ட்ரா அனுபவமும் இருக்குது, 2 அனுபவமும் இருக்குது.
ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம நல்லா புருஷார்த்தம் பண்ணும்போது ஒரு சூக்ஷ்ம அகங்காரம் இருந்தது. மற்றவங்க கொஞ்சம் கம்மியாக புருஷார்த்தம் பண்ணுறவங்கள பார்த்து நமக்குள்ளார ஒரு அகங்காரம் இருந்தது. நான் நல்லா புருஷார்த்தம் பண்ணுறேன், இவங்க என்ன தான் புருஷார்த்தம் பண்ணுறாங்க, ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு மற்றவங்கள வந்து ஒரு பார்க்கக்கூடிய பார்வை வந்து அது வெளில சொல்லாட்டினாலும் நமக்குள்ளார அந்த ஒரு இது இருந்தது. அவங்கள கொஞ்சம் கீழாக நம்ம பார்த்தோம். இப்போ எனக்கே அந்த ஸ்திதி வரும்போது புரியுது. ஸோ அப்போ இதெல்லாம் ஒவ்வொரு அனுபவங்கள். நம்ம ட்ராமா வந்து இதெல்லாம் ஒவ்வொரு இது நமக்கு கற்றுக் கொடுக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து பாபாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் இதில். இந்த கம்ப்ளைண்ட் வந்து இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு எனக்கு நல்ல அனுபவம் பண்ண வச்ச பாபா, இப்போ ஏன் அனுபவம் பண்ண வைக்க மாட்டேங்கிற அப்படின்னு நம்ம பாபாவே கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, உங்களுக்கு ஸ்டார்டிங் நல்ல அனுபவம் இருந்ததுன்னா குட். அதுக்காக இப்போ வந்து அதே பிடிச்சிட்டு அந்த மாதிரி இல்லை அப்படின்னு இல்லை. இது வந்து புது வெர்ஷன், புருஷார்த்தத்துக்கான புது வெர்ஷன். நெக்ஸ்ட் ஸ்டேஜில் போகிறோம். அப்போ நம்ம புருஷார்த்தத்தை இன்னும் அதிகரிக்கணும், வேறு டெக்னிக்ஸை யூஸ் பண்ணணும். அதனால் இன்றைக்கி பாபா வந்து யாரை பார்க்குறாங்கன்னா, ஹோலியஸ்ட் குழந்தைங்கள, ஹோலி ஹன்ஸ், ரொம்ப தூய்மையான அன்னப்பறவைகளை வந்து பாபா பார்க்குறாரு. அவங்க கூட மிலன் கொண்டாடுறதுக்காக பாபா வந்திருக்காங்க. ஸோ அப்போ உங்களையும் அதே மாதிரி தான் பார்க்கணும். அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லோரும் வந்து தூய்மையான ஆத்மாக்கள் தான். ஏன்னா யார் தூய்மை இல்லையோ அவங்க வந்து இந்த அவ்வியக்த முறையிலே டச் கூட பண்ண முடியாது. டச் பண்ண முடியாதுன்னா இதை புரிஞ்சுக்க முடியாது. ஸோ அதனால் யார் தூய்மையாக இருக்காங்களோ அவங்க தான் இந்த அவ்வியக்த முறையிலே படிக்க முடியும். அவங்க தான் வந்து இதை டீப்பாக புரிஞ்சுக்க முடியும். என்ன பாபா சொல்கிறாரு இதில், இந்த வார்த்தைகள் வந்து சாதாரண வார்த்தையாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி உள்ள டீப்பான அர்த்தம் என்ன, அதை வந்து நமக்கு புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் இந்த நியமம், இந்த பட்டியில் வந்து 4 நியமம் இருக்குது. அமிர்த வேலை 2 மணி நேரம் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரம்மச்சாரியம் 100% தூய்மை இருக்கணும். அதுதான் வந்து நம்ம இந்த முரளியை புரிஞ்சிக்க வைக்கும். அதில் டெப்த்தில் போக முடியும். அந்த அனுபவம் வந்து நமக்கு ஏற்படும். அப்புறம் 3வது வந்து சாப்பாடு, சிஆர்பிஎஃப், சி ஃபார் குக்டு, ஆர் ஃபார் ரா ஃபுட்டு, ப்ரே ஃபார் ஃப்ரூட்டோரியன். ப்ராணிக் வந்து அது லாஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இந்த குக்குடில் வந்து நீங்கள் ஒரு வேளை சமைச்சனும் எடுத்துக்கலாம். மற்ற 2 டைமும் ரா ஃபுட்டு தான், சமைக்காத ஏதாவது பச்சை காய்கறிகள் அந்த மாதிரி. அப்புறம் ராவில் 3 டைமும் நீங்கள் வந்து வெறும் ரா ஃபுட்டு தான் எடுத்துக்கணும். வெறும் சமைக்காத உணவு, பச்சை காய்கறிகள் அதை தான் எடுத்துக்கணும். எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு டைமோ லிமிட்டோ கிடையாது. அப்புறம் ஃப்ரூட்டேரியனில் நீங்கள் 3 வேளையும் ஃப்ரூட்டு தான் எடுத்துக்கணும். அதுலேயும் லிமிட் இல்லை, எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் டி ஃபார் டிசிப்ளின். இதில் 1 hour நம்ம டெய்லி இயற்கையில் வாக்கிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும். இயற்கையில் உட்காந்து, ரூம்குள்ளாரே உட்காந்து இல்லை, இயற்கையில் ஓப்பன் ஏரில் நல்லா சுத்தமான காற்று இருக்கிற இடத்துல அந்த மாதிரி, இல்லை உங்கள் டெரேஸ் இருக்கா அந்த மாதிரி ஓப்பன் இடத்துல. அடுத்து 2வது பாயிண்ட் வந்து 2 hours மந்த்ரா மெடிடேஷன். ஸோ இதில் நான் ஆத்மா சிவபாபாவை நிரந்தரமாக நினைவு செஞ்சிட்ருக்கேன். இந்த மந்திரம் உங்களுக்குள்ளார ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ இந்த மந்திரத்தை உங்களுக்குள்ளார ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஈவன் நீங்கள் சேவை செய்கிறீங்களா, கிச்சனில் சமைக்கிறீங்களா, இல்லை துணி துவைக்கிறீங்களா, எந்த ஒர்க் பண்ணும்போதும் இந்த மந்திரத்தை உங்களுக்குள்ளார ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 3வது வந்து 3 hours ஸ்டடிக்கு கொடுக்கணும், படிப்புக்கு. அதில் 1 hour வந்து சாக்கார் முரளிக்கு, 2 hours வந்து அவ்வியக்த வாணிக்கு. இதை சொல்லிவிட்டு பாபா அடுத்து எங்கே மூவ் ஆகுறாருன்னா, பாபா என்ன சொல்கிறாருன்னா, பாபாவோட காரியம் என்னவோ அதுதான் குழந்தைங்களோட காரியமும். ஸோ அப்போ 2வது ஹோம்ஒர்க் இது. பாபாவோட காரியங்கள்லாம் என்னென்ன காரியம் பாபா செய்கிறாரு, அதை பற்றி நம்ம ஒரு 21 லிஸ்ட் எடுக்கணும். உதாரணத்துக்கு 1, 2 என்னென்னா, பாபாவோட காரியம் என்ன, அவர் படிப்பு சொல்லித்தராரு, பத்திதாத்மாக்களை பாவனமாக்குறாரு, அவர் நமக்கு கைடாக வராரு, இந்த ரோரவ் நரகத்திலேருந்து, ரொம்ப கொடுமையான நரகத்திலேருந்து நம்மளை காப்பாற்றுறாரு. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் உலகத்தில் உள்ள எல்லா ஆத்மாக்களையும் திரும்பி வீட்டுக்கு கொண்டுட்டு போகிறார். ஸோ இதெல்லாம் வந்து அவருடைய சில காரியங்கள். அப்போ அது மாதிரி ஒரு 21 லிஸ்ட் எடுங்க. என்னுடைய சிவத்தந்தையோட வேலை என்ன, அவர் என்னென்ன வேலைலாம் செய்கிறாரு, அது இந்த சங்கம் யுகத்தில் வந்து அப்படின்னு. ஸோ இந்த ஹோம்ஒர்க் எப்படி பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, பாபாவோட கருத்து என்ன, அதில் ஒரு 21 பாயிண்ட்ஸ் எழுதணும். அதை எழுதும்போது ஃபஸ்ட்டு ஏ ஃபார் அவேக்கன். அவர் வந்து நம்ம எல்லாரையும் வந்து எழுப்புறாரு. நம்ம அஞ்ஞானங்கிற அந்த இருளில் இருந்தோம், அதுலேருந்து எழுப்புறாரு. அந்த மாதிரி பி ஃபார் என்ன பண்ணுறாரு, அவர் போட்மேனாக இருக்கார். சி ஃபார் கிரியேட்டராக இருக்கார். ஸோ இந்த மாதிரி ஏபிசிலேருந்து நீங்கள் அந்த மாதிரி இந்த ப்ரொசீஜரில் கூட எழுதலாம். இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் கூட நீங்கள் இந்த மாதிரி எழுதலாம்.
ஸோ இதை வந்து நம்ம எப்படி பார்க்கலான்னா, பக்தியில் வந்து ஹனுமான்கிட்ட யாரோ டைம் கேட்டாங்களாம், என்ன நேரம் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாராம், நான் அதெல்லாம் பார்க்குறதில்ல, நான் டைம் கான்ஷியஸாக இருக்கிறதுல எப்பயுமே நான் வந்து ராம் கான்ஷியஸாக தான் இருக்கேன். எப்பயுமே என் மனசில் வந்து ராமர் தான் இருக்கார், நான் எப்பயுமே அவரை தான் நினச்சிட்ருக்கேன் என் மனசில் அப்படின்னு. அப்போ பக்தியிலையும் வந்து ஹனுமானுக்கு என்னென்ன காரியம்லாம் பண்ணார், அந்த ஹனுமான் சாலிசால இருக்குது. அந்த ஹனுமான் என்னெல்லாம் காரியம் செஞ்சார், அதில் ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுக்ரீவுக்கு ராமரோட சந்தேஷம் கொண்டு போய் கொடுத்தாரு. அப்புறம் மறுபடியும் அந்த இது கொண்டாந்து கொடுத்தாரு. அவங்க ராஜ்யத்தை திருப்பி கிடைக்கிறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணார். அடுத்து 2வது, இது வந்து ராமாயணத்துக்கு அப்புறம்லாம் இந்த மாதிரிலாம் நடந்தது. அதுக்கப்புறம் நிறைய யுத்தங்கள் நடந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ராம் லக்ஷ்மணை அவங்க தோள் மேலே உட்கார வச்சு அப்படியே பறந்து நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார். அப்புறம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3வது வந்து சீதாவை கண்டுபிடிக்கிறதுல ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சீதா கிட்ட போய் அந்த ராமரோட அந்த மோதிரத்தை கொடுத்து, அப்புறம் சீதா கொடுத்த அந்த இதையும் வந்து திருப்பி கொண்டாந்து ராமர்கிட்ட கொடுத்தாங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, சீதா வந்து மனசுடைஞ்சு போயிட்டாங்க, ஹோப்லெஸ் ஆகும்போது அந்த நேரத்தில் ஹனுமான் போய் அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க, இல்லை ராமர் வந்து அவங்கள தேடி வராங்க அப்படின்னு. அதாவது அந்த மெசேஜ் கொடுத்தாங்க. இது வந்து நம்மளோட காரியமும், உலகத்தில் உள்ள ஆத்மாக்கள் இப்போ ரொம்ப துக்கத்தில் மனசு உடைஞ்சு போய் ஹோப்லெஸ்ஸாக ஆகிட்டாங்க, அவங்களுக்கு நம்ம அந்த பரமாத்மா ராமோட சந்தேஷ் போய் கொடுக்கணும். அடுத்து 4வது அவர் என்ன பண்ணார்னா, ஹனுமான் அக்ஷய்குமாரை கொண்டார். அக்ஷய்குமார் வந்து ராவணனோட பையனாக காமிச்சிருக்காங்க, சின்ன பையன், அவனுக்கு ஒரு 16 வயசு தான், அவனையும் கொண்டதாக காமிச்சிருக்காங்க. அடுத்து அசோக் வாட்டிக்காவை எரிச்சிட்டாங்க இந்த ஹனுமான். நிறைய ராட்சஸரை வந்து கொன்னார் ஹனுமான். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, எரிக்கும்போது எரியலையா, ஏன்னா அந்த சனியோட வக்கர திருஷ்டி இருக்கும்போது தான் அந்த நெருப்பு எரியுமா. அந்த சனியே வந்து ராவணன் வந்து அவனுக்கு அடிமையாக வச்சுருந்தாங்க, ஜெயிலில் போட்டு வச்சுருந்தாங்க. அப்போ அந்த ஹனுமார் வந்து சனியை விடுவிச்சார். அதுக்கப்புறம் தான் இந்த சனியோட பார்வை இந்த இதில் படும்போது, லங்காவில் படும்போது அந்த லங்கா எரிய ஆரம்பிச்சுதான் அப்படின்னு அந்த பக்தியில் அந்த மாதிரி சொல்லிட்டு வராங்க. அப்புறம் லக்ஷ்மண் அடிபட்டு இருக்கும்போது அவங்களுக்காக அந்த சஞ்சீவனி கொண்டு வந்தாங்க. அப்புறம் விபீஷன் எப்போ ராமர்கிட்ட வந்தாரோ யாருமே அவரை நம்பலை, இது வந்து ராவணனோட ஏதோ ஒரு சதி, இவங்களை ஏற்றுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஹனுமார் தான் அவரை நம்பி அங்கே ராமர்கிட்ட முழுமையாக அவரை சொல்லி ஏற்றுக்க வச்சார். ஸோ அந்த மாதிரி இது எதுக்கு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, சஃபல்தா என்னுடைய ஜனம் சித் அதிகார். அடுத்து பாபா என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து கடைசியிலையும் கடைசி நேரம், அதனால எல்லாமே அத்தியில் போகும். ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, ஏன் பிகே இருந்து ஏன் அப்படி இருக்காங்க, அதெல்லாம் நம்ம வந்து கேள்வி கேட்டுட்ருக்கக்கூடாது. ஏன்னா பாபா கிளியராக சொல்லிட்டாரு, எல்லாமே அத்தியில் போகும். எல்லாம்னா அதில் எல்லாமே தான் இன்க்ளூடட். பிகே மட்டும் ரொம்ப நல்லா இருப்பாங்க, மற்றவங்க வந்து அதான் இதாகும் அப்படின்னு இல்லை, எல்லாமே அத்தியில் போகும். அதுக்கப்புறம் தான் ஆகும். அதனால இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட புருஷார்த்தத்தை, நம்ம அட்டென்ஷனை வந்து ரொம்ப ஹையாக ஆக்கிக்கணும், அதையும் வந்து அத்தியாக்கிக்கணும். அடுத்து பாபா என்ன சொன்னார்னா, உங்களுக்கு பாபா மேலே உள்ள அன்பு, அந்த அன்பு தான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் டயர்டானாலும், சேவையில் டயர்டானாலும் அந்த அன்பு வந்து உங்கள் காலை அமுக்கி விடுறது. அந்த பாபாவோட அன்பு வந்து உங்கள் காலை அமுக்கி விடுது அப்படின்னு. ஸோ அதனால் இப்போ அடுத்து பாபா தான் சொல்லிட்டு இருந்தார், உலகத்தில் வந்து இப்போ ரொம்ப சாந்தியாக இருக்குது, எல்லோரும் வந்து, ஏன்னா நாலாபுறமும் போர், ஏதோ ஒரு பிரச்சனை, இயற்கை சீற்றங்கள், அதில் ஆத்மாக்கள் வந்து ரொம்ப சாந்தியாக இருக்காங்க. இதில் பாபா அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வராரு. ஒருவேளை ஒரு இடத்துல எங்கேயும் பிரச்சனை இல்லை, பட் ஆனால் வேற ஒரு இடத்துல பிரச்சனை இல்லை, அசாந்தியில் இருக்காங்கல்ல, அதனால் நீங்களும் வந்து சாந்தியில் இருக்க முடியாது, அதோட பிரபாவம் உங்கள் மேலே ஏற்படும். ஏன்னா நீங்கள் தான் பூர்வஜ ஆத்மா இல்லையா. இப்போ வீட்டில் அம்மா பையன் இருக்காங்க, அந்த சின்ன பையன் வந்து அழுகுறான், அம்மாவுக்கு தூக்கம் வருதுன்னா அவங்க தூங்க போக முடியும், அந்த சின்ன பையனை தூங்க வச்சுட்டு தான், அமைதியாக தூங்க வச்சுட்டு தான் இவங்க தூங்க போக முடியும். ஸோ அந்த மாதிரி உலகத்தில் உள்ள ஆத்மாக்களுக்கு சாந்தி கொடுக்கறதுக்கான கடமை உங்களுடையது. அதை வந்து இப்போ ரொம்ப அட்டென்ஷன் கொடுத்து பண்ணுங்க. ஏன்னா அவ்வளோ வந்து ஆத்மாக்கள் வந்து துக்கத்தில் சாந்தியில் துடிக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம கடமை, இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் அப்படின்னு பாபா வந்து மறுபடியும் ரிவைஸ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு வந்து நான் என்ன ஒரு பயிற்சி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சூழ்நிலை ஆனாலும் நான் அசாந்தி ஆகிடக்கூடாது. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ பெரிய அசைக்கக்கூடியவங்க நம்ம முன்னாடி வந்தால் கூட நான் வந்து அதில் அசாந்தி ஆகிடக்கூடாது.
திடீர்னு யாராவது வந்து எந்த ஒரு பேப்பராக முன்னாடி வந்து நின்றுட்டா கூட நான் வந்து அசாந்தி ஆகக்கூடாது, நான் என்னோட சாந்த ஸ்வரூபத்தில் இருக்கணும். அந்த இதை எப்பயுமே விட்டு கொடுத்துடக்கூடாது. அடுத்து வந்து 3வது வந்து சாந்தியோட சௌமானோட லிஸ்ட் எடுங்க அப்படின்னு. இதில் புதுசு புதுசாக இருக்கணும். அதே பழைய தான், நான் சாந்த் ஸ்வரூப் ஆத்மா, நான் சாந்தி கடல், இந்த மாதிரி இல்லாமல் ஜென்ரலாக சில விஷயங்கள் இருக்கும் சாந்தி பற்றி, அந்த மாதிரி இல்லாமல் புது புது சௌமானா எடுங்க. க்ரியேட்டிவிட்டி கொண்டு வாங்க. க்ரியேட்டிவிட்டி எப்படி வரும்னா ஏகாந்தத்தில் உட்காரும்போது. அடுத்து பியூரிட்டி. இந்த பியூரிட்டியும் சாந்தியும் இருக்கும்போது உங்களுக்குள்ளார ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட்டிவிட்டி வரும். ஏன்னா பியூரிட்டி தான் க்ரியேட்டிவிட்டி. பியூரிட்டி தான் எல்லா க்ரியேட்டிவிட்டிக்கும் அம்மாவாக இருக்குது. அது மாதிரி உங்கள் மனம் எவ்வளோ சாந்தமாக இருக்கோ, ஏகாந்தத்தில் உட்காரீங்களோ, அப்போ இந்த புது புது சௌமானம் உங்களுக்குள்ளார டச் ஆகும். இதுக்கு ஏஆர் ரஹ்மான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் அவர் சொல்லியிருக்காரு, நான் எப்போயாவது ஒரு புது பாட்டு எழுதணுன்னா நான் தனியாக ஒரு இடத்துல ஏகாந்தத்தில் போயிடுவேன். ஃபோனு இதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஏகாந்தத்தில் போயிடுவேன். இல்லை வேறு நாட்டுக்கே போயிடுவேன். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும், யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க, எதுவும் இல்லை. அந்த தனிமையில் தான் வந்து புது புது பாட்டு, புது புது இது டச் ஆகும். முழு உலகத்தையும் மறந்து ஒரு தனிமையில் போகும்போது புது புது பாட்டு, புது புது இது டச் ஆகுது அப்படி. ஸோ அப்போ அந்த க்ரியேட்டிவிட்டி அமைதியில் இருக்கும்போது வரும், பியூரிட்டியில் இருக்கும்போதும் வரும். ஸோ அதனால் நம்ம பியூரிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். அடுத்த ஒரு கதை என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜ்யத்தில் ராஜா இருக்கார். அவர்கிட்ட ரொம்ப ஒரு அருமையான ஒரு வாள் இருக்குது. அந்த சண்டை போடக்கூடிய ஒரு வாள், அந்த கத்தி மாதிரி இருக்கும்ல, அந்த இது. ஸோ அப்போ அந்த இதை என்ன நினைக்குதுன்னா, நான் வந்து நம்ம நாட்டுக்காக ஏதாவது பண்ணணும், நான் நாட்டுக்காக சண்டை போட்டு ஜெயிச்சு காமிக்கணும், இந்த ராஜாவுக்கு பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அந்த இதை நினைக்குதான். ஸோ அப்போ திடீர்னு அப்புறம் சண்டை வருது. ஃபஸ்ட்டு நாள் வந்து அந்த ராஜா சண்டைக்கு போகிறாங்க. அப்போ இந்த வாள் எடுத்துகிட்டு போகல. அடுத்த நாள் வந்து இந்த வாள் ரொம்ப இதாக இருக்குது. ஓ, நான் வந்து நாட்டுக்காக சண்டை போட போகிறேன் அப்படின்னு. ஆனால் அங்கே போய் யுத்த மைதானத்தில் பார்க்கும்போது நாலாபுறமும் இதை வச்சு வெட்டுறாங்க, ரத்தம், மக்கள் வந்து காயப்பட்டு கிடக்காங்க, துக்கத்தில் கத்துறாங்க, அழுகுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கு வந்து சாயந்தரம் கொண்டாந்து அதை வைக்கிறாங்கள, அதுக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு அந்த வாளுக்கு, அந்த கத்திக்கு. சரி, நம்ம என்ன நினச்சோம், இப்போ என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அது ரொம்ப வருத்தத்தில் இருந்ததா. அப்போ நினச்சிதான் எப்படி இந்த யுத்தத்தை நம்ம நிறுத்தலாம் அப்படின்னு அதை நினச்சிட்டு இருந்ததா. அப்போ அப்படின்னு நினைக்கும்போது அதுக்கு ஒரு ஐடியா வந்ததான். அது கொஞ்சமாக ஷேக் பண்ண ஆரம்பிச்சுதான். அந்த கத்தி, அந்த வாள் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும்ல, அது ஷேக் ஆகும்போது ஒரு மாதிரி சத்தம் வரும். அப்போ பக்கத்தில் உள்ள வாள் கேட்டுதான், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. நான் அந்த மாதிரி என்னை ஷேக் பண்ணுறேன். அப்போ வந்து ஒரு சத்தம் வரும். அப்போ இந்த சத்தம் வந்தால் இந்த சோல்ஜர்ஸு, ராஜாலாம் தூங்க முடியாது. அப்போ நைட் ஃபுல்லாக தூங்க மாட்டாங்க. அப்புறம் காலையில் தூங்கிடுவாங்க, யுத்தம் நடக்காது அப்படின்னு. ஸோ இதை கேட்டோன்னே மற்ற எல்லா வாளும் வந்து இது கூட ஹெல்ப் பண்ணுச்சான். எல்லா வாளும் வந்து ஆடி ஆடி சத்தம் போட்டுகிட்டே இருந்துதான் நைட்டு ஃபுல்லாக. எல்லோரும் முழிச்சுக்கிட்டாங்களா. அந்த சோல்ஜர்ஸு, ராஜா எல்லாம் வந்து பார்க்குறாங்க, என்ன ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு. இதை வந்து எதிரி இதில் உள்ள கேம்பில் உள்ள அந்த வாளும் புரிஞ்சுக்கிட்டான். அதுவும் சத்தம் போட ஆரம்பிச்சதான். இப்போ அந்த எதிரி கேம்பில் உள்ள ராஜா, அங்கே உள்ள சோல்ஜர்ஸும் தூங்கலையா. 2 பேருமே நைட் ஃபுல்லாக தூங்கல. காலைல அப்புறம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்களா, அன்றைக்கி போருக்கு போகலையா. ஸோ இந்த மாதிரி ஒரு வாரம் நடந்துதான். நைட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி நடக்குது. அவங்க முழிச்சிட்டு இருக்கனால காலைல போருக்கு போக முடியல. ஸோ அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்கன்னா, 2 ராஜாவும் சந்திச்சாங்களாம். சரி, இங்கேயும் இந்த மாதிரி இருக்குது, அங்கேயும் இந்த மாதிரி இருக்குது, நம்ம பேசியே இந்த இதை முடிச்சுக்கலாம், ஏன் சண்டை போட்டுக்கிட்டு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும், அந்த ராஜாக்கள் பேசி, சரி போர் வேண்டாம், எதுக்கு வீணாக போர் பண்ணிட்டு அப்படின்னு அவங்க போர் பண்ணாமல் பேசியே அந்த இதை தீர்த்துட்டாங்களாம். ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா பீஸ் சாங்கு. எல்லாத்தோட சிறந்த யுத்தம், சிரேஷ்டமான யுத்தம் எதுனா, அந்த யுத்தம் வந்து நடக்காமல் இருக்கணும். எந்த யுத்தம் நடக்காமல் இருக்கோ அதுதான் ரொம்ப சிரேஷ்டமான யுத்தம். அதே மாதிரி ரொம்ப சிரேஷ்டமான நல்ல ஒரு போர் யுக்தி என்னன்னா, அந்த போரை வந்து தள்ளி போட்டுறது. எவ்வளோக்கு எவ்வளோ போரை தள்ளி போடுறோமோ யுத்தத்தை அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஸோ அதனால் நம்மளும் வந்து இப்போ அந்த கத்தி மாதிரி, அந்த வாள் மாதிரி சவுண்ட்லெஸ் சவுண்ட் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ இதோட வந்து இந்த கிளாஸ் முடித்தாங்க. அடுத்து வந்து அந்த ஃபோட்டோ பற்றி தான், அமைதியின் ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு அதை பற்றி சொல்லியிருந்தாங்க. அடுத்து டெய்லி வந்து நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு ரீடர்ஸ் கிளப் நடக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ரீடர்ஸ் கிளப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 8 மணிக்கு எல்லோரும் வந்து ஒரே நேரத்தில் அந்த அவ்யக்தவாணி, டெய்லி ஒரு அவ்யக்தவாணி படிப்பாங்க. 8லேருந்து 8:20.
ஸ்டார்டிங்கில் எல்லோரும் அந்த டெலிகிராமில் அந்த குரூப் இருக்குது, வந்துடுவாங்க. ஒரு 1 minute யோகா பண்ணுவாங்க. அந்த யோகாவில் நம்ம என்ன சம்மான் எடுத்துக்கணும்னா, நான் வந்து மாஸ்டர் முரளிதர். முரளி என்னுடைய நண்பன். நான் என்னோடய ஞாபக சக்தியை வந்து நம்புகிறேன். அது எனக்கு உதவி செய்யுது. இந்த சம்மான் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பாப்தாதாவை ஆஹ்வான் பண்ணி அந்த அவ்யக்தவாணியை ஸ்பீடாக நம்ம படிக்கணும். படிக்கும்போது அதில் உள்ள இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டை அண்டர்லைன் பண்ணிக்கணும், நோட் பண்ணி வச்சுக்கணும். அது படிக்கும்போதே அதில் உங்களுக்கு ஏதாவது படம் டச் ஆச்சு, பிக்சர் டச் ஆச்சுன்னா அதில் வரைஞ்சிக்கலாம், மெமரி அது ஞாபகம் இருக்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி டெய்லி வந்து இந்த ரீடர்ஸ் கிளப் நடந்துகிட்ருக்கு. அவங்க எல்லாருக்கும் இதுவும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இந்த அவ்யக்தவாணி ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. இதில் இந்த வருஷத்துக்குள்ளார எல்லா அவ்யக்தவாணியும் படித்து முடிக்கணும் அப்படின்னு ஒரு லட்சியம் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு தான் டெய்லி வந்து ஒரு அவ்யக்தவாணி படிக்கிறாங்க. ஸோ அதில் மாதம் நடக்கக்கூடிய அவ்யக்தவாணிக்கு டெஸ்ட்டும் நடக்கும். இப்போ இன்றைக்கி ஒரு வாணி படிக்கிறோமா, நாளைக்கு அதோட டெஸ்ட் நடக்கும். அது எல்லாமே ஆன்லைன்லேயே தான் இருக்குது. மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் மாதிரி தான். அதில் வந்து ஒரு கொஷின் இருக்கும், கீழே 4 ஆன்சர் இருக்கும். அதில் ஒன்று செலக்ட் பண்ணு. ஸோ அன்னன்னைக்கு உள்ள முரளிக்கு அடுத்த நாள் அதுக்கான டெஸ்ட் இருக்கும். அதில் நீங்கள் ஒரு இதை செலக்ட் பண்ணணும். அப்புறம் அதுவே வந்து முடிஞ்சோன்னா 10 கொஷின் முடிஞ்சோன்னா 10 நிமிஷத்துக்கு இருக்கும். அதுவே வந்து அவங்களுக்கு மார்க் லிஸ்ட் எல்லாமே கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி யார் வந்து நீங்கள் எல்லா டெஸ்ட்லேயும் ஃபுல் மார்க் வாங்குறீங்களோ அவங்களுக்கு வந்து ட்ராஃபி கிடைக்கும். மதுபன்லேருந்து உங்களுக்கு இந்த அவ்யக்தவாணிக்கான ட்ராஃபி கிடைக்கும். ஓம் சாந்தி.